இலங்கைக்கு மிகப்பெரிய ஆபத்துகள் வரப்போவதாகவும் பொருளாதார நெருக்கடி வரப்போவதாகவும் எதிர்ப்பு கூறல்களும் சில கணிப்பீடுகளும் வெளியாகி இருக்கின்றன. என்ன பிரச்சனை சொன்னால் உங்களுக்கு தெரியும், மத்திய கிழக்கில் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில இப்போ கடுமையான ஒரு போர் பதட்டம் உருவாகி இருக்கிறது. ரெண்டு நாடுகளும் கடந்த ஒரு 48 மணி நேரத்தில் மாறி மாறி தாக்குதல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்குது. இந்த சண்டை அப்படியே தொடருமாக இருந்தால், இது ஒரு பெரிய போராக வெடிக்குமாக இருந்தால், நீண்ட காலத்துக்கு ஈடுபடுமாக இருந்தால் இலங்கை நிச்சயமாக பாதிப்புக்கு உள்ளாகும். இலங்கை மட்டுமில்லை, இது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்குமே பாதிப்பு, நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாதிப்பு. அதில் இலங்கை மிக கடுமையான பாதிப்புகளை எதிர்கொள்ளும் என்று சொல்லி சில புள்ளி விவரங்களும் சில தரவுகளும் வெளியாகி இருக்குது. சில எதிர்வு கூறல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் நாங்கள் ஒன்றொன்றா பார்க்க போகிறோம். மொத்தமாக 5 முக்கியமான மாற்றங்கள் நடக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதைத்தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில சண்டை வாரதும் மாறி மாறி தாக்குதல் நடத்துறதும் இது முதல் முறை இல்லை. நீண்ட காலமாகவே கீரியும் பாம்பும் போல மாறி மாறி ரெண்டு நாடுகளும் கடிபட்டு கொண்டிருக்கிறோம், எங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஒவ்வொரு முறையும் இதுக்கு முதல் நடந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாள் 2 நாள் பதட்டமாக இருக்கும், பிறகு அப்படியே தீர்ந்துடும் தானே. ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னு சொன்னால் வித்தியாசமானது. இது உலக நாடுகளில் இருக்கக்கூடிய முக்கியமான ஊடகங்கள், இராணுவ ஆய்வாளர்கள் எல்லாருமே சொல்கிற விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த முறை சம்திங் டிஃப்ரெண்ட். அதாவது இந்த முறை மிகவும் வித்தியாசமானது. ஏன்னு சொன்னால், இப்போ நடந்து கொடுக்கிற விஷயங்கள் அவ்வளவு எளிதில் தீரும் போல தெரியல. இது ஒரு பெரிய மோதலாக வெடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எல்லாருமே எதிர்ப்பு கூறினோம். ஆனால் பொதுமக்களாகிய எங்களுடைய விருப்பம் இந்த சண்டை வரக்கூடாது, இது சண்டை நீடிக்கக்கூடாது, இங்கே மட்டுமில்லை உலகத்தில் எங்குமே சண்டை வரக்கூடாதுன்றதான் எங்களுடைய விருப்பம். அப்போ தான் நாங்கள் நிம்மதியாக இருக்க முடியும். ஆனால் நாங்கள் நினைக்கிறது நடக்குமா? எங்களுடைய ஆசைகள் எல்லாம் நடக்குமா? இல்லை. இங்கே ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று வரப்போகுதுன்றது மட்டும் அரசியல் புரசலாக தெரியுது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் இடையில சண்டை அதால் உலகம் படுற பாடு பெரிய பாடு. அது அங்கே எந்த அளவுக்கு தாக்கத்தை செலுத்துவோ தெரியல ஆசிய நாடுகள் பக்கம். ஆனால் இங்கே ஐரோப்பிய நாடுகள் பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், இங்கே கடுமையான பாதிப்புகள், பொருளாதார பாதிப்பு, பொருட்களின் விலையேற்றம் எல்லாம் என்று சொல்லி எங்களோட தலையெல்லாம் கொண்டு முடிப்பாங்க. கடைசியில் பொதுமக்கள தலையெல்லாம் முடிப்பாங்க. இவங்க சண்டையை பிடிக்கிறது, ஆயுதங்களை செய்கிறது, அதுக்கு காசு ஒதுக்குறது, இப்படி தேவையில்லாத வேலை எல்லாத்தையும் பார்த்து போட்டு கடைசியில் எல்லாத்தையும் பொதுமக்களாகி எங்களோட தலையெல்லாம் கொண்டு முடிப்பாங்க. அதே மாதிரி தான் இப்போ ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில வரலாம் என எதிர்பார்க்கப்படுற அந்த பெரிய சண்டை இருக்குதானே, அதால் உலகம் முழுவதும் மிகப்பெரிய பாதிப்புகள். இலங்கைக்கு என்னென்ன பாதிப்புகள் என்று சொல்லி முதல்ல பார்ப்போம். ஒன்றொன்றா பார்ப்போம். 5 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுற தேயிலை இருக்குதானே, அது உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பல நாடுகளுக்கு போகுதுன்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதில் 25% தேயிலை மத்திய கிழக்கு நாடுகளுக்கு போகுது. மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கு, ஈரான் மட்டுமில்லை பல நாடுகளுக்கு 25% தேயிலை போகுது. அப்படின்னு சொன்னால் அந்த தேயிலை பிஸ்னஸ் அடிபடும் என்று சொல்லி எதிர்வு கூறப்பட்டிருக்கிறது. அது 5% வீழ்ச்சி அடையும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அப்போ 5% என்று சொன்னால் கொஞ்சம் தான் போராடக்குன்னு சொல்லி நாங்கள் நிற்கக்கூடாது. 5% ஏற்றுமதி வீழ்ச்சி அடைகிறதால இலங்கைக்கு ஒரு வருஷத்துக்கு 75 மில்லியன் டாலர்ஸ், 75 மில்லியன் ரூபாயில் 75 மில்லியன் டாலர்ஸ் இழப்பு ஏற்படும் என்று சொல்லி எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. அதாவது இப்படி நடந்தால் இப்படி நடக்கும், அதுதான் எதிர்ப்பு கூறல். எனவே அப்படி ஒரு எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. இந்த ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான சண்டை அதிகரிக்குமாக இருந்தால், அது பெரிய போராக வெடிக்குமாக இருந்தால், தேயிலை ஏற்றுமதி காரணமாக 75 மில்லியன் டாலர்ஸ் இலங்கைக்கு இழப்பு ஏற்படும் என்று சொல்லி இது முதலாவது எதிர்ப்பு கூறல். 2வது எதிர்ப்பு கூறல் என்னென்று சொன்னால், இலங்கையர்கள் 15 லட்சம் பேர் மத்திய கிழக்கு நாடுகளில் வேலை செய்கின்றார்கள். இவர்கள் அங்கே வேலை செய்கிறதால இலங்கைக்கு வருமானம் பெருந்தானே, வெளிநாட்டு காசு உள்நாட்டுக்கு வருந்தானே. எனவே அதிலே கடுமையான பாதிப்பு ஏற்படும் என்று சொல்லி, ஏனென்றா இந்த நாடுகளில் சண்டை வரைக்குள்ள அங்கே வேலை செய்ய முடியாது, அங்கே தொழில் துறைகள் பாதிக்கப்படும், நாடு இயல்பு நிலையில் இருக்காது. எனவே வெளிநாட்டு தொழிலாளர்கள் கண்டிப்பாக பாதிக்கப்படுவினோம். அதாலே இலங்கைக்கு பாரிய அளவு நஷ்டம் ஏற்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அதாவது இலங்கைக்கு வர வெளிநாட்டு பணம் இருக்குத்தானே, வெளிநாடுகளிலிருந்து வர பணம் இருக்குத்தானே, அதில் 60% பணம், ரெமிட்டன்ஸ் என்று சொல்றது, 60% இந்த வரவு மத்திய கிழக்கு நாடுகளில் வேலை செய்கிற இந்த 15 லட்சம் பேராலையும் வருதாம். 15 லட்சம் பேராலையும் 60% ரெமிட்டன்ஸ். எனவே அது பாதிப்புக்குள்ளாக 3.2 பில்லியன் டாலர்ஸ், 3.2 மில்லியன் இல்லை பில்லியன் டாலர்ஸ், அதாவது 320 கோடி டாலர்ஸ் ஒரு வருஷத்துக்கு இலங்கைக்கு இழப்பு ஏற்படும் என்று சொல்லி இந்த கணிப்பீட்டில் சொல்லப்பட்டிருக்கு.
அடுத்ததாக வழக்கம் போல நடக்கிற மாதிரி டாலர்ஸுக்கு எதிரான ரூபாவினுடைய பெறுமதி, அதாவது ரூபாவினுடைய பெறுமதி வந்து பெருமளவில் சரிவடையும் என்று சொல்லப்படுது. உங்களுக்கு தெரியும், இலங்கையில் வந்து கோத்தாபய ராஜபக்ச இருந்த காலத்தில், கோத்தாபய ராஜபக்ச ஆட்சி செய்த காலத்தில் நான் சொல்லல, கோத்தாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்தளவு பொருளாதார நெருக்கடி வந்ததுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். அதால் வந்து ரூபாவினுடைய பெறுமதி வந்து எந்தளவு சரிவை சந்திச்சுன்னு எங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதால் டாலருக்கு எதிரான ரூபாவினுடைய பெறுமதி வந்து மேலும் சரிவடையும் என்று சொல்லி எதிர்வு கூறப்பட்டிருக்கிறது. மத்திய கிழக்கில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை வெடிச்சா. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், நாங்கள் யோசிப்போம் இரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான பிரச்சனை, எனவே அந்த ரெண்டு நாடுகளும் பார்த்துக்கொள்ளட்டும், எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி நாங்கள் இருக்கவே முடியாது, இது அவர்களுடைய பிரச்சனை மட்டுமில்லை எங்களுடைய பிரச்சனையும் சேர்த்து தான். ஏன்னு சொன்னால் எதிர்காலத்தில் வந்து இஸ்ரேல் பக்கம் சில நாடுகள் சாயும், ஈரானுடைய பக்கம் இன்னும் சில நாடுகள் சாயும். எனவே இங்கால கொஞ்சம் நாடுகள் அங்கால கொஞ்சம் நாடுகள் என்று சொல்லி பக்கம் எடுப்பினம் தானே கட்டாயம். அப்படி நாடுகளுக்கு நாடுகள் பக்கம் எடுக்கக்குள்ள வந்து அதனுடைய விளைவுகள் வந்து இன்னும் பெருப்பிச்சு கொண்டே போகும். உதாரணமாக இன்றைக்கு வந்து ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்குது, அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை விட்டிருக்குது, பிரித்தானியாவுக்கு எச்சரிக்கை விட்டிருக்குது, பிரான்ஸுக்கு எச்சரிக்கை விட்டிருக்குது ஈரான். அதே போல இஸ்ரேல் வந்து என்ன செய்யும் என்று சொன்னா, எந்தெந்த நாடுகள் ஈரானுக்கு உதவி செய்தோ, ஈரானுக்கு பின்னால் இருக்குதோ அந்தந்த நாடுகள் மேல கண் வைக்கும், அந்தந்த நாடுகளை தாக்குறதுக்கு முயற்சி செய்யும். எனவே இப்படித்தான் அது படிப்படியாக எஸ்கலேட் ஆகி போறது, அதாவது பெருப்பிச்சு கொண்டு போறது இந்த யுத்தம் என்றது. எனவே இதே போக்கில் போகுமாக இருந்தால் கண்டிப்பாக இலங்கை பாதிக்கப்படும். அதில் மிக முக்கியமானது, உங்களுக்கு தெரியும் இலங்கைக்கும் இந்தியாவுக்கு நடுவில் வந்து பாக்கு நீரிணை இருக்குது. ஒரு குறுகலான கடல் பகுதி நீரிணை என்று சொல்றது பாக்கு நீரிணை இருக்குது. அதே மாதிரி ஒரு நீரிணை வந்து அங்க இருக்குது அரேபியன் கல்ஃபில், அரேபியன் வளைகுடால வந்து ஒரு நீரிணை இருக்குது, ஹோமஸ் என்று சொல்லி. அந்த ஹோமஸ் நீரிணை பக்கத்தால தான் வந்து நிறைய கப்பல்கள் வருது. இப்ப நீங்க படத்துல பாக்குறீங்க, இதுக்குள்ளாலாம் வந்து சரக்கு கப்பல்கள், போக்குவரத்து கப்பல்கள் எல்லாம் வந்து போறது. ஒரு குறுகின நிலப்பகுதி. அது மற்ற பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா அங்கால இருக்கிறது வந்து ஈரான். எனவே ஈரான்ல ஒரு பிரச்சனை வரைக்குள்ள வந்து கண்டிப்பாக இந்த ஹோமஸ் நீரிணைக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பு வரும். அதால ஹோமஸ் நீரிணை வழியாக வர அந்த சரக்கு கப்பல்கள் மற்றும் ஏனைய கப்பல்கள் எல்லாத்துக்கும் வந்து கட்டணங்கள் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. முதலாவது. ரெண்டாவது வந்து போக்குவரத்து வந்து தடப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பொருட்கள் வந்து அங்கங்க தேங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே அந்த 323 கொள்கலனால இலங்கையில் ஒரே பிரச்சனை. அதே மாதிரி இன்னும் நிறைய கொள்கலன்கள் அங்கேயும் இங்கேயும் தேங்குறதால வந்து எவ்வளவு பிரச்சனைகள் வரும்ன்றதை எங்களால் ஊகிக்க முடியும். எனவே அந்த ஒரு நீரிணை வந்து பாதுகாப்பு இல்லை. எனவே அதற்கால வரக்கூடிய கப்பல்கள் வந்து எந்த நேரத்திலும் வந்து அதை தடைப்படலாம், அந்த போக்குவரத்துக்கு வந்து பிரச்சனைகள் வரலாம் என்று சொல்லி இப்போ எதிர்வு கூறப்படுது. அப்படி ஒரு சம்பவம் நடக்குமாக இருந்தால் அது வந்து இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படுற பொருட்களுக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பை கொண்டு வரும். ஆஃப்கோர்ஸ் ஏற்றுமதி செய்யப்படுற பொருட்களுக்கும் வந்து மிகப்பெரிய பாதிப்பை கொண்டு வரும். அடுத்தது எல்லாருக்குமே தெரிஞ்ச மிக முக்கியமான ஒரு பாதிப்பு, எரிபொருட்களினுடைய விலைகள் கண்டிப்பாக அதிகரிக்கும். ஏன்னு சொன்னால் மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து எவ்வளவு எரிபொருட்கள் இலங்கைக்கு வருதுன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எனவே அந்த போக்குவரத்துகள் தடைப்படையக்குள்ள கண்டிப்பாக அது இலங்கைக்கு மிகப்பெரிய பாதிப்பு கொண்டு வரும். இப்பயே பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், இந்த எரிபொருட்களை ஏற்றி கொண்டு வர அந்த கன்வேருக்கு தானே அந்த பெரிய சரக்கு கப்பல்கள், அதுக்கான கட்டணங்கள் வந்து 10% அதிகரிச்சிருக்குன்னு சொல்லி ஃப்ரைட் என்று சொல்றது, அதுக்கான கட்டணங்கள் வந்து 10% அதிகரிச்சிருக்குன்னு சொல்லி தகவல்கள் வந்திருக்குது. எனவே ஒரு நாள்லேயே சண்டே ஆரம்பித்து ஒரு நாள்லேயே 10% கட்டணங்கள் அதிகரிக்குது என்று சொன்னால் இன்னும் போக போக என்னென்னலாம் நடக்கும்ன்றதை நாங்கள் ஊகிக்க முடியும். எனவே இலங்கையை பொறுத்த வரைக்கும் எரிபொருள் என்ற விஷயத்தில் வந்து மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படும். மத்திய கிழக்கில் வந்து இந்த சண்டை வந்து தொடர்ந்து நீடிக்குமாக இருந்தால். அஞ்சாவது மிக முக்கியமான பாதிப்பு, அது இலங்கையினுடைய உள்நாட்டு பாதிப்பு. என்ன நடக்கும் நினைக்கிறீங்கள்? இந்த மாதிரி மத்திய கிழக்கில் பிரச்சனையாம், ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில பிரச்சனையாம், இது பெரிய போரா வெடிக்குதாம் என்று சொல்லி ஊடகங்களில் நாங்கள் இப்போ செய்திகளை சொல்லும் போது இதை கேட்டுட்டு இருக்கிற பெட்ரோலை பதுக்கிறதுக்கும் இருக்கிற உணவுப் பொருட்களை பதுக்கிறதுக்கு சொல்லியே கொஞ்சம் பேர் அங்கே இலங்கையில் இருக்கணும் தானே, செயற்கையான ஒரு தட்டுப்பாட்டை உருவாக்குவினம். அதுக்கு சொல்லி கொஞ்சம் மாஃபியாக்கள் வந்து இலங்கையில் இருக்குது. எங்கள் எல்லாருக்குமே தெரியும். கடந்த காலங்களில் நாங்கள் பார்த்துக்கிறோம், அரிசியை வந்து வேணுமென்று பதுக்குன்னு பதுக்கி வச்சுட்டு அதை புழு பிடிக்க வச்சு போட்டு பொதுமக்களுக்கு கொடுக்காமல் அரிசி தட்டுப்பாடுன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய அரிசி மாஃபியாக்கள் வந்து செயற்கையாக ஒரு படம் போட்டது தானே. அவர்கள் போட்ட அந்த படத்துக்கு வந்து ஒத்துதினதாரன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் எப்படா இந்த அரசாங்கத்தில் பிளவடிக்கலாம், எப்படா இந்த ஆட்சியை கவுக்கலாம், ஏதாவது ஒன்று கிடைக்காதான்னு சொல்லி அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சொன்று திரிகிறது. அப்போ வந்து இந்த அரிசி மாஃபியாக்கள் வந்து அரிசியை பதுக்கினா பிறகு அவையிலும் சேர்ந்து நாட்டில் அரிசி இல்லைன்னு சொல்லி பிறகு அரசாங்கத்தால் வந்து அங்கங்கே வந்து செக் பண்ணி பார்த்தபோது எல்லாம் ரெய்ட் பண்ணி பார்த்தபோது பார்த்தா நிறைய அரிசிகளை வந்து பதுக்கி வச்சு அதை வந்து பழுதாக வச்சு புழு பிடிக்க வச்சு தானே, அந்த மாதிரியே நிறைய அரிசிகள் மீட்கப்பட்டு அநியாயமாக அது
போட்டு எரிக்கப்பட்டது தானே. அப்படி ஒரு சம்பவம் முதல் நடந்தது. அதுக்கு பிறகு வந்து உப்பை வந்து பதுக்கி வச்சு போட்டு உப்பு இல்லை என்று சொல்லி உப்பின் விலையை வந்து செயற்கையாக கூட்டி ஒரு ஆள் வந்து ஒரு பேக்கெட் உப்பு வாங்க வேண்டிய இடத்துல வந்து 6-7 பேக்கெட்டை வாங்கி அதில் ஒரு செயற்கையான தட்டுப்பாட்டை உருவாக்கி அது ஒரு பெரிய பிரச்சனையாக உருவாக்கப்பட்டது. என்ன பிரச்சனை சொன்னால் ஒவ்வொரு மாஃபியாக்களும், அரிசி மாஃபியாக்கள், உப்பு மாஃபியாக்கள் ஒவ்வொரு தினம் வந்து ஒவ்வொரு வேலையை செய்யக்குள்ள இலங்கையில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளும் வந்து அதுக்கு ஒத்து ஊதுறது, அதை வந்து பெருப்பிக்கிறது, அதை வந்து பாராளுமன்றத்தில் வந்து கத்துறது, அதை வந்து பேப்பரில் பெரிய கொட்டை எழுத்துல போடுறது தானே. அப்போ எல்லாரும் சேர்ந்து கும்பலாக செய்கிறது. அதே மாதிரி ஒரு சம்பவம் கண்டிப்பாக நடக்கும். இப்போ நடக்கும். நீங்கள் இருந்து பாருங்க. ஈரானில் சண்டையாம், இஸ்ரேலில் சண்டையாம், எனவே பெட்ரோல் இல்லை என்று சொல்லி கதையை சொல்லுவினோம். அதை சாதாரண பொதுமக்களாகிய நீங்களும் நம்புவீங்கள். ஓஹோ, பெட்ரோல் வரத்து நின்றுட்டு போல நடக்குது, பெட்ரோல் இல்லை போல நடக்குது, நீங்கள் நம்புவீங்கள். ஆனால் அந்த கடைக்கு பின்பக்கம் மட்டும் பார்த்தாங்க நிறைய பெட்ரோல் இருக்கும் தானே. ஒரு கதைக்கு சொல்கிறேன் நான். இதே மாதிரி நிறைய பொருட்கள் வந்து பதுக்கி வைக்கப்படும். எனவே உள்நாட்டில் செயற்கையான முறையில் ஏற்படுத்தப்பட இருக்கின்ற இந்த மாதிரியான தட்டுப்பாடுகள் காரணமாகவும் மக்களாகிய நீங்களாம் கடைசியில் பாதிக்கப்பட போறீங்கள். எனவே எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும், எப்படி சுற்றி வளைச்சு பார்த்தாலும், கடைசியில் இந்த உலகத்தில் எது நடந்தாலும் அது வந்து கடைசியில் அதில் பாதிக்கப்படுறது பொதுமக்களாகிய நாங்கள் தான். எங்கட தலையெல்லாம் கொண்டு வந்து முடிப்பாங்க தானே. எனவே இவ்வளவு பாதிப்புகளும் இலங்கை மக்களை பாதிக்கும் என்று சொல்லி முதல் கட்டமாக எதிர்வு கூறப்பட்டிருக்கிறது. இந்த எதிர்வு கூறல் எப்படி என்று சொன்னால், இப்படி நடந்தால் இப்படி நடக்கும், அதாவது சண்டை அதிகரித்து மத்திய கிழக்கில் வந்து பெரிய ஒரு பதட்டம் உருவானால் இப்படி எல்லாம் நடக்கும் என்று சொல்லி எதிர்வு கூறல். எனவே எங்களுடைய விருப்பம் வந்து அந்த சண்டை வந்து பெருசாக கூடாது, அது அப்படியே முடிஞ்சு போகணும், ரெண்டு தரப்பும் வந்து அப்படியே ஒற்றுமையாகி அப்படியே எப்படி உருவாச்சோ அப்படியே காணாமல் போயிடணும் என்றதான் எங்களுடைய விருப்பம். ஆனால் நாங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்குதா இல்லைத்தானே. எனவே ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான இந்த சண்டை வந்து பெரிய அளவில் போகுமா அல்லது ஒரு நாள் 2 நாளில் இது அப்படியே முடிஞ்சு போயிருமா? நீங்க நினைக்கிறீங்கள்? உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.